அல்லாஹ்வை அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ்வின் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய குழந்தையாக இருந்தாலும் தனக்கு ஒன்றே ஒன்று என்று சொல்லக்கூடிய வகையில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வருகிற போது அந்த குழந்தையையும் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மனோநிலையை கொண்டு لبيك اللهم لبيك ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய அடிப்படையில் பெருநாளை ஒரு வெட்ட வழியிலே நாங்கள் நிறைவேற்றியவர்களாக அதனுடைய முழுமையான கூலியை பெறுவதற்காக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சில தகவல்களை எனக்கும் உங்களுக்குமாக உங்களுடைய உள்ளங்களிலும் எனது உள்ளங்களிலும் பதிவு செய்வதற்காக ஒரு சில தகவல்களை நினைவூட்டலாம் என ஆசைப்படுகின்றேன். அந்த வகையிலே இன்றைய இந்த உரையினுடைய தலைப்பாக அன்பினால் உயர்வு பெற்ற அன்னலார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற தலைப்பினூடாக ஒரு சில தகவல்களை உங்களுடைய ஞாபகத்துக்கு நினைவூட்டலாம் என ஆசைப்படுகின்றேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த மட்டிலே அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையிலே ஒரு உச்சத்தை அடைந்த ஒரு இறை தூதராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய ஈமானுடைய வெளிப்பாடு, அந்த அன்பினுடைய வெளிப்பாடு அவரை ஒரு தீக்குன்றத்திலே போட்டு பொசுக்கக்கூடிய அளவிலே அவர்கள் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தளவிலே அந்த ஈமானியத்தான உறுதியும் செயற்பாடும் அதை ஒத்ததாக இருந்தது. அதனால் தான் அல்லாஹு தஆலா தன்னை எந்த அளவுக்கு இந்த அடியான் நேசிக்கின்றானோ அந்த அடியானை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே ஒருவரை நாங்கள் அன்பு செலுத்துகிற போது அந்த அன்பை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சாரார் தங்களிடத்திலே எந்த அடிப்படையில் நடந்து கொள்வார்களோ அதை விட பல மடங்கு நெருக்கத்தை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லுகிற போது 4வது அத்தியாயத்தின் 125வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த அன்பினை தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தியதன் காரணமாக அவரை அல்லாஹு தஆலா உற்ற நண்பனாக ஆக்கி கொண்டான். அல்லாஹ்வை பொறுத்த மட்டிலே அல்லாஹ்வுக்கு எந்த குடும்ப உறவுகளும் கிடையாது. அவன் யாராலும் பெறவும் இல்லை, யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு எந்த ஒரு குடும்ப உறவுகளும் கிடையாது. ஆனால் இந்த விடயத்தில் எந்த விடயத்தை அவன் ஞாபகப்படுத்துகின்றான் என்று சொன்னால், ஒரு நண்பர்களுக்கு மத்தியில் நட்பு ரீதியான உறவு எப்படி பிணைந்ததாக இருக்குமோ அதே போன்ற ஒரு உண்மைத்தன்மையான ஒரு நட்பை பேணுவதாக இருந்தால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் என்னுடைய நண்பன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அந்த அளவுக்கு அவருடைய அந்த இறைவனை பற்றி அந்த அன்பினுடைய வெளிப்பாடு அப்படி காணப்பட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே 37வது அத்தியாயம் 102வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். சூரா அஸ்-சாஃபாத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளாத வயதிலே இருக்கிற போது ஒரு குழந்தையை அல்லாஹு தஆலா ஒரு செல்வமாக வழங்குகின்றான். அந்த சந்தர்ப்பத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு கிடைத்த அந்த குழந்தையோடு கொஞ்சி பழகி வளர்த்து வருகின்ற அந்த தருணத்திலே, ஒரு வாலிப வயதை அடைகின்ற அந்த தருணத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. என்ன கட்டளை? ஃபலம்மா பலக மாஹு ஸாய قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ما ترى. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான். அந்த கனவின் மூலமாக தனக்கு வழங்கப்பட்ட தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்குமாறு அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றான். அந்த கட்டளையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள்.
சொல்லுகிற போது காலையா அபதி இஃப் அல்மா தோமர் சஜதுனி இன்ஷா அல்லாஹு மினசாபிரீன், என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கு எது கட்டளையாக பிறப்பிக்கப்பட்டதோ அதனை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நிச்சயமாக என்னை நீங்கள் பொறுமையாளர்களாக பார்ப்பீர்கள் என்று தன்னுடைய மகன் தந்தைக்கு கூறுகிறார்கள். இந்த விடயத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தள்ளாத வயதில் ஒரு குழந்தை கிடைக்கின்றது. அந்த குழந்தையை கிடைக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அழகான முறையில் வளர்த்து வருகிற போது, பக்குவமான முறையில் வளர்த்து வருகிற போது, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு மனிதராக வளர்த்து வருகிற போது அந்த மகனை அறுக்குமாறு அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அல்லாஹ்வின் மீது அன்பு கொண்டு தன்னுடைய மகன் என்று பாராமல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்க துணிந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நேசம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வையே சார்ந்திருந்தது. அல்லாஹ்வை அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய குழந்தையாக இருந்தாலும் தனக்கு ஒன்றே ஒன்று என்று சொல்லக்கூடிய வகையில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வருகிற போது அந்த குழந்தையையும் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மனோநிலையை கொண்டவர்களாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய அன்பினால் அவர்கள் இன்று ஒவ்வொரு வருடங்களும் மறுமை நாள் வரைக்கும் நினைவு கூறப்படுகின்ற விதத்திலே அல்லாஹ் தஆலா உயர்த்தி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது கொண்ட ஒரு அன்பின் காரணமாகத்தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். 21வது அத்தியாயம் 69வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய இந்த ஓரிரை கொள்கையை எடுத்துச் சொல்கிறார்கள். எடுத்துச் சொல்லுகிற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வை எந்த அளவுக்கு அவர் நேசித்தார்கள் என்று சொல்லுகிற போது புகாரியிலே 4563வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே இறைவனை வணங்குமாறு அந்த சமுதாயத்துக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். தௌஹீதை பிரச்சாரம் செய்கிறார்கள். பிரச்சாரம் செய்கிற போது அந்த சமுதாயம் அவரை எதிர்க்கிற அந்த தருணம் ஏற்படுகிறது. அந்த எதிர்க்கின்ற எதிர்ப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவரை இந்த சமுதாயத்தில் இருந்து இல்லாமலாக்க வேண்டும், அவரை ஒழித்து கட்ட வேண்டும், அவரை இந்த உலகத்தை விட்டு அனுப்ப வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஒட்டுமொத்த சமுதாயமும், ஒருவர் இருவர் கிடையாது, ஒரு நிர்வாகம் இரண்டு நிர்வாகம் கிடையாது, ஒட்டுமொத்த சமுதாயமே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒழித்து கட்டுவதற்காக முயற்சிக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கென்று ஒரு நெருப்பு குண்டம் மூட்டப்படுகிறது. அந்த நெருப்பு குண்டத்திலே அவரை போட்டு எரித்து விட வேண்டும், இப்படிப்பட்டவர்களுக்கு இதுதான் கதி என்று ஒரு பாடத்தை நடத்த வேண்டும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கென்று ஒரு நெருப்பு குண்டம் மூட்டப்படுகிறது. அந்த நெருப்பு குண்டத்திலே அவர்கள் போடப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய ஒரு பிரார்த்தனை, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹே எனக்கு போதுமானவன், அவனே எனக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறான் என்று யாரிடத்திலும் அவர்கள் உதவி தேடவில்லை, யாரையும் அவர் நாடவில்லை, என்னை பாதுகாருங்கள் என்று யாரிடத்திலும் அவர்கள் கோரிக்கை வைக்கவில்லை, அல்லாஹை அவர்கள் சார்ந்திருந்தார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அந்த நெருப்பு குண்டத்தை ஒரு குளிரான ஒன்றாக தங்குவதற்கு ஒரு வசதியான ஒரு இடமாக மாற்றினான் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நேசத்தினுடைய வெளிப்பாடு அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கட்டளை வருகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பச்சிலம் பாலகனாக இருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்து சென்று மக்கமா நகரிலே விட்டுவிடுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பச்சிலம் பாலகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்று அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அந்த இடத்திலே விட்டு விடுகிறார்கள். அப்போது மனைவி கேட்கிறார்கள், நபி இப்ராஹிம் அவர்களே, நீங்கள் எந்தவித மனிதர்களும் நடமாட்டம் இல்லாத, உண்பதற்கு உணவில்லாத இப்படிப்பட்ட ஒரு துர்ப்பாக்கியமான நிலையிலே எந்தவித பாதுகாப்பும் இல்லாத இந்த பள்ளத்தாக்கிலே நீங்கள் விட்டு செல்கின்றீர்களே, ஏன் உங்களை விட்டு செல்கின்றீர்கள் என்று கேட்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் அளிக்கவில்லை.
மீண்டும் கேட்கிறார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹு அமரக்க, இது அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஏவிருக்கின்றானா என்று கேட்கிறார்கள். நாம் என்று பதில் அளிக்கிறார்கள் திரும்பாமல். அப்படி என்றால் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொள்வான், எங்களை சீரழிக்க மாட்டான் என்று ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பதில் அளிக்கிறார்கள். இந்த சம்பவத்திலே எங்களுக்கு மிக பிரதானமான ஒரு அம்சம், தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளை அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, இந்த இடத்திலே விட்டு செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று அல்லாஹ்வின் மீது கொண்ட அந்த அன்பின் காரணமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி என்று பாராமல், தன்னுடைய பிள்ளை என்று பாராமல் அல்லாஹ்வின் மீது அன்பை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே, அந்த கட்டளையை நிறைவேற்றுகின்ற விதத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செயற்பட்டார்கள் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வின் தூதருடைய போதனைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ கட்டளைகள், எத்தனையோ அல் குர்ஆனிய வசனங்கள் எடுத்துச் செல்லப்படுகிற போது அந்த கட்டளைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய தாய் தந்தைக்காக எத்தனையோ பாவங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோமே, எப்படி நாங்கள் இந்த பெருநாளை கொண்டாடுவதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறோம்? ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சோசியல் மீடியாவிலே நாங்கள் அதிக நேரம் கவனம் செலுத்தி எல்லா சோசியல் மீடியாக்களையும் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அதை விட்டு நாங்கள் வெறுத்தொதுக்கக்கூடிய மனோநிலை அற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளையை சர்வசாதாரணமாக புறக்கணிக்கின்றோம். அது எங்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, குடும்ப விவகாரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் அந்த அம்சத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணிக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயமாக இருந்து கொண்டு எப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த மார்க்கத்தை, இந்த தியாக திருநாளை கொண்டாடுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கின்றோம் என்பதனை ஒரு கணம் நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த இடத்திலே அல்லாஹ்வின் தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு செல்கிற போது ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அவர்களை பார்க்காமல், ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி பிவாதின் கைரதி ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம், இறைவா, எந்தவித விளைச்சலும் இல்லாத, எந்தவித பாதுகாப்புமற்ற இந்த பள்ளத்தாக்கிலே என்னுடைய குடும்பத்தை குடியமர்த்தி விட்டு செல்கின்றேன். இறைவா, ரப்பனா லியுகீமஸ் ஸலாத்த ஃபஜ்அல் அஃஇதத மினன் நாஸி, இவர்களை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் இவர்களின் பக்கம் மக்களுடைய உள்ளங்கள் ஈர்க்கக்கூடிய வகையிலும் இறைவா ஆக்கிவிடைய. இறைவா, யாரும் இல்லாத இந்த இடத்திலே உன்னுடைய கட்டளையின் அடிப்படையிலே விட்டு செல்கின்றேன். என்னுடைய கோரிக்கை என்ன தெரியுமா? இவர்களை நீ பாதுகாக்க வேண்டும் என்பதல்ல, இவர்கள் மூலமாக உன்னுடைய கடமை நிலைநாட்டப்பட வேண்டும், அதுதான் என்னுடைய நோக்கம் என்றார்களே. அந்த அடிப்படையில் குடும்பமாக தியாகம் செய்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நாங்களும் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். நாங்களும் கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே போன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குடும்ப கட்டமைப்பிலே எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே இருந்தார்களோ, அதே போன்ற ஒரு இப்ராஹிமாக, அதே போன்று ஹாஜராவாக, அதே போன்ற ஒரு இஸ்மாயிலாக நானும் என்னுடைய மனைவியையும் என்னுடைய குழந்தைகளையும் நாங்கள் மாற்றக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் ஆக வேண்டும் என்கிற விடயத்தை நாங்கள் இந்த வரலாற்றிலே நாங்கள் படிப்பினையாக பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கிறது. அதே போன்று இறுதியாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அன்பிலே மிகைத்தவராக இருந்தார் என்று சொன்னால், 2வது அத்தியாயம் சூரா அல் பக்கரா 131வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளையை கூறி, இதை நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று கூறினால், கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், என்னுடைய இறைவனுக்காக நான் அதனை உடனே கட்டுப்பட்டு நடக்கின்றேன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செயற்படுவார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்புக்கின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஏகத்துவத்தினுடைய தந்தையாக
ஒட்டுமொத்த உலகமே நினைவு கூறக்கூடிய வகையிலே, மறுமை நாள் வரைக்கும் அளிக்கப்படக்கூடிய வகையிலே ஒவ்வொரு தொழுகையிலும் கமா செல்லை தாலா இப்ராஹிம் என்று, கமா செல்லை தாலா இப்ராஹிம் என்றும், கமா பாரக் தாலா இப்ராஹிம் என்றும், இப்ராஹிமுடைய குடும்பத்துக்கு அருள் செய்ததை போன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாந்தத்தை செலுத்தியதை போன்று இறைவா முஹம்மதுக்கும் சாந்தத்தை ஏற்படுத்தி என்று ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தியாத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் நினைவு கூறுகின்றோமே, அது வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவரை உயர்த்தி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், யாரெல்லாம் இந்த சத்திய கொள்கைக்காக வேண்டி குர்ஆனை இந்த சமுதாயத்திலே வாழச் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வின் தூதருடைய போதனைகளை இந்த உலகத்திலே வாழச் செய்வதற்காக வேண்டி யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ, யாரெல்லாம் உழைக்கிறார்களோ, அவர்களுக்கு மறுமை நாள் வரைக்கும் இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை வழங்குவான், நாளை மறுமையிலும் சுவர்க்கத்தை அளிப்பான் என்கிற ஒரு பாடத்தை, ஒரு படிப்பினையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் பெற முடியுமாக இருக்கின்றது. எனவே இந்த வரலாறு வெறும் பாட புத்தகங்களாக இருக்காமல் எங்களுடைய வாழ்க்கையிலே படிப்பினை பெற்று நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கிற